ப்ரைஸ்லாம் இருக்கிறது நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாட்டு ஸ்டோரி ப்ரேயர் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பாட்டு, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், நான் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என் கூட இருந்தீரே, நான் குனிந்த இடத்தில் எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என் கூட நீ வந்தீர், நான் குனிந்த இடத்தில் எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை விட்டு கொடுக்காத தேவன், யார்கிட்டையும் எப்போதும் விட்டு கொடுக்காத தேவன். நம்ம சில நேரங்களில் ஃபேமிலிலலாம் பார்த்திங்கன்னா, நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை பெற்றவங்களே நம்மளை விட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கல அப்படின்னா, நம்ம பெற்றவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஏன் நம்மளே மற்றவங்கள என்ன பண்ணிடுவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க நடக்கலை அப்படின்னா நம்ம அவங்கள மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசிடுவோம். ஆனால் கடவுள் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். பிசாசுக்கிட்டே இருக்கட்டும், யார்கிட்டையுமே விட்டு கொடுக்காதவர். நமக்காக முதல்ல ஓடி நிற்கிறவர் யாருன்னா அவர் மட்டும்தான். எதையும் எதிர்பார்க்காம வரவர். சரி, அடுத்த ஸ்டோரியில் மோசே பார்வோன் ராஜா கிட்ட பேசும்படி கர்த்தரை அனுப்புகிறாரு. இதில் என்னாச்சுன்னா, நேற்று சொன்ன இந்த செங்கல் அறுக்கிறதுக்கு வைக்கோலையும் நீங்களே தேடிக்கோங்க, நீங்களே தேடி செங்கல் அறுக்கிற கவுண்டிங்கும் குறையாது, பழைய மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஹெவியாக வேலை கொடுத்துட்டாரு. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த இஸ்ரவேல் மக்கள். அப்போ இந்த கர்த்தர் மோசேக்கிட்ட சொல்கிறாரு, என்னென்னா, நான் எகிப்தின் ராஜாவுக்கிட்டேருந்து உங்களை எப்படியாவது கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிற கர்த்தர் நானே, யாக்கோபின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு அவங்களோட தேவன் பேசுகிறாரு, கண்டிப்பாக நம்மளை இங்கேருந்து மீட்டு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க யாருமே பார்வோன் ராஜா காது கொடுக்கறது அடுத்து, இஸ்ரவேல் மக்களே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை போட்டு பின்னி எடுப்பாங்க எகிப்து மக்கள். அதாவது அந்த எகிப்து ராஜா வேலையாட்களை, ஆளோட்டிகளை வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணும்போது அடப்பாயா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோ டார்ச்சரில் இருக்கும்போது சரி இனி இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக பார்வோன் ராஜா கிட்ட போய் பேச சொல்கிறாரு. அங்கே போய் பேசும்போது இந்த மாதிரி அற்புதத்தை பண்ண சொல்கிறார். ஆரோன் கோலை தூக்கி கீழே போடு, அந்த கோலை கீழே போடும்போது என்னவாகும், பாம்பாகும் அப்படின்னதும் பார்வோன் ராஜா கிட்ட இருக்கிற மந்திரவாதிகள், அவங்க உள்ள ஆட்கள்லாம் அவங்களும் இதே அற்புதத்தை செய்கிறாங்க. அப்போ அவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, மோசே போட்ட அந்த கோலோட அந்த பாம்பு மற்ற அந்த எகிப்தில் உள்ள அந்த மந்திரவாதிகள் போட்ட பாம்பெல்லாம் என்ன பண்ணிடுது, இது முழுங்கிடுது. இருந்தாலும் அந்த பார்வோனோட மனசு கடினமாக தான் இருக்குது. அவன் ஓகே சொல்லலை, இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கலை. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அடுத்து என்ன சொல்கிறாரு,
நதியில் போய் என்ன பண்ணு, கோலை போடு, நதி ஃபுல்லாக ரத்தமாகும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவன் நதிக்கு போகிறான் பார்வோன் ராஜா. மோசே போய் என்ன பண்ணுறாரு, நதியில் தன்னோட கோலை போடுறாரு. ஃபுல்லாக பிளட்டு, ஃபுல்லாக ரத்தம். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள நீர்நிலைகள் எல்லாத்துலேயும் நீ இந்த கோலை போடுங்காரு. வாய்க்கால், வரப்பு, துறவு எல்லாம், கிணறு எல்லாம் பச்சை தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லாம் ரத்தமாயிருது. திரும்பவும் இதே மாதிரி அவனோட மந்திரவாதிகளும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னது, அவன் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கான் பார்வோன் ராஜா. இஸ்ரவேல் மக்களை அனுப்ப முடியாதுங்கிற மாதிரி போயிடுறான். மூணாவதாக என்ன வாத கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னா, போய் மூணாவதாக என்ன இதை செய்ய சொல்கிறாரு அப்படின்னா, தவளை, எல்லா பக்கமும் தவளை, நதியிலேருந்து தவளை பிறப்பிக்கவும் அது தலையில், காலில், மேலே, தலைவாணியில், பெட்ஷீட்டில், எல்லாம் வீடு ஃபுல்லாக சாப்பாட்டில் முதற்கொண்டு எல்லா பக்கமும் தவளையாக இருக்கும். அடுத்து வேறு என்னென்னலாம் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் செய்தாருங்கிறத ரிமைனிங் நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எங்களை பேர் சொல்லி அழைச்ச கிருபைக்காக நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை விட்டு விலகி போகாமல் உண்மையே பிடிச்சி வாழ்கிற வாழ்க்கையை கொடுங்கப்பா. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ இது வந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் உங்களை விட்டு விலகக்கூடாது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிடாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் முறுமுறுக்காமல் கர்த்தாவே நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை காட்டுங்கப்பா. பிசாசு எங்களை ரொம்ப சோதிக்கிறான். அந்த சோதனையிலேருந்து எங்களை விடுவியும் அப்பா. அற்புதத்தை நடத்தும் கர்த்தாவே, அற்புதத்தை நடத்தும். உங்களுக்கு கேள்வி கேட்குற தகுதியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு செய்வீங்கன்னு நம்புகிறோம் கர்த்தாவே. யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தோடு இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை நீர் நிறைவேற்றின கிருபைக்காக நன்றி அப்பா. அல்டிமேட்டாக, ஃபைனலாக, த எண்ட் ஆஃப் த டே உங்களோட நாமம் மகிமைப்படணும் கர்த்தாவே. எத்தனை சோதனை வந்தாலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் ஜெயித்த மாதிரி நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ஜெயிக்க கிருபை காட்டுங்கப்பா, ஜெயிக்க கிருபை காட்டுங்க. போகிறவங்க வரவங்கலாம் எங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது கர்த்தாவே. ஆனால் இந்த சூழ்நிலை நிரந்தரம் கிடையாது. இயேசுவோட நாமத்தில் இந்த சூழ்நிலையை அடித்து விரட்டுறேன். நீ விக்கிரகத்தை ஆராதிக்கிற, ஒரு கல்லை ஆராதிக்கிற நீங்களே நல்லா இருக்கும்போது நாங்கள்லாம் கர்த்தர் பிள்ளைங்க, நாங்கள் உங்களுக்கு முன்னாடி சாட்சியாக வருவோம். ஆமேன் கர்த்தாவே, ஆமேன். துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கு என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமேன்.